இங்கே ஹீரோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்து புது வாழ்க்கையா புது பேர்ல வாழலாம்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு வந்திருக்கான். அப்பன்னு பார்த்து ஒருத்தன் ஹீரோவை வேலைக்கு வந்தவன் நினைச்சுக்கிட்டு இவனோட பேரை சொல்லி கூப்பிடுறான். ஹீரோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. அண்ட் பஸ்ல போகும்போது ஹீரோவை ஒரு பொண்ணு பார்த்துட்டே போறா. அப்பன்னு பார்த்து ஒருத்தனோட மொபைல் காணும்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோவை செக் பண்ணி பார்க்க சொல்றான். அவனை செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு போயிடுறான். ஆனா ஹீரோ இதை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டே கேட்கறான். ஆக்சுவலா ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தனோட பாக்கெட் இருந்து பர்ஸ் எடுத்து கீழே போட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்ககிட்டே காசை வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பான். இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு தப்பா ஆனா அது ஹெல்ப்காக தான் பண்ணன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு எப்படி பார்த்தாலுமே அதுவும் ஒரு திருட்டு தான் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். அண்ட் ஹீரோ ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்றான். ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணு பின்னாடியே வரான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஏரியால தான் தங்கி இருப்பாங்க. அது தெரியாம இந்த பொண்ணு ஹீரோவை திட்டிடுறா. ஆனா அங்க இருக்கவலாம் இவரும் பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே தான் அந்த பொண்ணு போறா. இருந்தாலுமே ஹீரோ மேல பேட் இம்ப்ரெஷன் வந்துருது. தென் நெக்ஸ்ட் டே ஹீரோயினை ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹோட்டல்ல ஒருத்தன் கிண்டல் பண்ணிடுறான். அதை போய் ஓனர் கிட்ட சொன்னா இது அப்படிதான் நடக்கும், கொஞ்சம் சமாளிச்சுக்கன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ அந்த ஹோட்டல் பொண்ணு கூட ரெஸ்டாரண்ட் வரான். அந்த பொண்ணையும் கிண்டல் பண்ணிடுறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ அவங்க எல்லாரையும் அடிச்சிடறான். அப்ப இவனை பிடிச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணதுக்காக இந்த பொண்ணு அடிக்க சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு பயந்து நிக்கிறா. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வந்து தைரியமா இவனை செம்மடி அடிச்சிடறாங்க. அப்ப இருந்து ஹீரோவை இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது.